2 பேர் மட்டும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற யாருக்கும் அந்த லாங்குவேஜ் என்னன்னு கூட தெரியலை. April 11, 1963 ஆபரி அண்ட் க்ளோரியாவுக்கு பிறக்கிற ட்வின்ஸ் தான் ஜூன் அண்ட் ஜெனிஃபர். இவங்க ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்க சின்ன வயசுலேயே பார்படோஸ்லேருந்து யூகேக்கு எமிக்ரேட் ஆகி வராங்க. பிகாஸ் ஆபரி ராயல் ஏர்ஃபோர்ஸில் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேருமே மற்றவங்க கிட்ட பேசுகிறத சுத்தமாக தவிர்த்துட்டாங்க, இன்க்ளூடிங் தேர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஈவன் வித் தேர் அதர் சிப்ளிங். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜில் பேசிப்பாங்க. அந்த லாங்குவேஜ் மற்ற யாருக்கும் புரியாது. லேட்டராக தான் அந்த லாங்குவேஜ் ஒரு ஸ்பீடப் வெர்ஷன் ஆஃப் பார்பேனியன் கிரியோல் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பீயிங் த ஒன்லி பிளாக் சில்ட்ரன் இன் தேர் ஸ்கூல், அவங்கள நிறையா புள்ளி பண்ணியிருக்காங்க அண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஐசோலேஷனை இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிருக்கு. அவங்க எந்த அளவு ஒன்றா இருந்தாங்கன்னா லிட்ரலி தே ஸ்டார்டட் மிரரிங் ஈச் அதர். ஒரு பர்சன் கன்செப்ட்னா கூட அதை இன்னொரு பர்சன் அப்படியே கன்செப்ட்டுவாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது அவங்க நிறைய க்ரைமில் இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் ஷாப் லிஃப்டிங், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறது அண்ட் ஒன்ஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டையே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. 1981 அவங்கள மென்டலி அன்ஃபிட்னு சொல்லி அவங்கள பிராட்மோர் ஹாஸ்பிட்டல், ஹைலி செக்யூர்ட் சைக்காட்ரிக் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் இன்னும் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் தே காட் செப்பரேட்டட். அங்கே அவங்க எந்த மெடிக்கேஷனும் எடுத்துக்கல, எந்த தெரப்பியும் எடுத்துக்கல அண்ட் முக்கியமாக அவங்க யார்கிட்டையுமே பேசலை. அப்போ தான் ஜெனிஃபர் அவங்க டைரியில் எழுதியிருந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, we are both holding each other's back. One day I'm going to have to die so the other can be free. March 1993, 11 years பிராட்மோரில் இருந்து அவங்கள ஒரு லோவர் செக்யூரிட்டி ப்ரிசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஜெனிஃபர் எழுதி வச்சுருந்த மாதிரியே அவங்க போகிற வழியிலே இறந்து போகிறாங்க. அவங்க டெத்துக்கான ரீசன் அக்யூட் மயோகார்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எந்த ட்ரக்ஸும் யூஸ் பண்ணல, எந்த இன்ஃபெக்ஷனும் அவங்களுக்கு இல்லை. அவங்களோட டெத் இது வரைக்கும் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சிருப்போம். ஜெனிஃபர் இறந்ததுக்கப்புறம் ஜூனும் இறந்துடுவாங்க, இல்லை ஜெனிஃபரோட டெத் ஜூனு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு தானே யோசிச்சிருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. ஜெனிஃபரோட டெத்துக்கு அப்புறம் ஜூன் ரொம்பவே கேஷுவலாக எல்லாருக்கூடையும் பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நார்மல் ஹியூமன். இத்தனை வருஷமாக அவங்க ட்வின் கிட்ட மட்டுமே பேசிகிட்டு இருந்த ஜூன் இப்போ மற்ற மனுஷங்கிட்டையும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கேஷுவல் லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா மற்றவங்க கூட நார்மலாக பேசியிருக்க முடியும், நார்மல் லைஃப்பை இருந்திருக்க முடியும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. இப்போ வரைக்கும் எந்த ஒரு டாக்டரோ இல்லை ரைட்டரோ இல்லை சயின்டிஸ்டோ கூட அவங்க என்ன மாதிரியான பாண்டை ஷேர் பண்ணாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஜெனிஃபரோட டெத்துக்கு அப்புறமா ஜூன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, அண்ட் ஃப்ரீ அட் லாஸ்ட் ஜெனிஃபர் அட் லைஃப். இவங்க 2 பேருக்கும் முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கு, ஒருத்தர் இறந்தாதான் இன்னொருத்தர் நல்லபடியான லைஃப் வாழ முடியும்.